கார்டு கொண்டா. உன் பேர் என்ன? வேணு. எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. இதுக்கு உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தாங்க. உள்ள போ. கார்டு கொண்டா. உங்க பேர் என்ன? யோ, நீ எதுக்கு விசாரிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன விடு. சட்டு புட்டுன்னு ஒரு காரியம் இது போய் இவ்வளவு அவசரப்படுறானே. குடும்ப கட்டுப்பாட்டுக்கு இன்னொரு ஆள் வேணும் கேட்டீங்களா? அனுப்பிச்சாச்சு. யோ, எங்க மாமா அதை கணிச்சேன். ஆமா ஐயா, 5 பிள்ளைய பத்தி தரல. இன்னும் என்ன செய்ய போறாரு? அட பாவி மாமா, கொஞ்சம் நில்லு மாமா, போகாதீங்க. மாப்பிள, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நான் பணத்தோட வர்றேன். நான் யாரு? காட்டபொம்மன் பாரம்பரியாக்கும். எங்கம்மா போகணும்? மாமா யாரையா இவர் கூட வந்த சொந்தக்காரரு? நான் தாங்க. மாமா உடம்பு எப்படி இருக்கு? பணம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. உடம்பு தான் ஒரு மாதிரியா இருக்கு மாப்பிள. சரி சரி வாங்க. இருங்க. இந்த அரிசி, பருப்பு, பழம், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. இதெல்லாம் எதுக்கியா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. குடும்ப கட்டுப்பாடா? உனக்கு ஆபரேஷன் பண்ணி தையல் போட்டிருக்கியா? 40 நாளைக்கு நீ ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அப்படி மீறி ஆடி அசைஞ்ச உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். பாத்து கூட்டு போயா. மாமா மாப்பிள பயமுறுத்தானுங்கடா. பாத்து கூட்டி போ. என்னடா இங்கே இந்த வலி வலிக்குது? அமுதா, அக்கா பெரிய மாமா வந்திருக்காரு. வாங்க மாமா, வாங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. என்ன மாமா? ஒண்ணு இல்லம்மா, வர்ற வழியில ஒரு சின்ன விபத்து நடந்து போச்சு. அடிக்கடி அதை பட்டுச்சா? இல்ல, சின்ன ஊமக்கா. என்ன மாப்பிள கூட இந்தம்மா, இது குழந்தைகளுக்கு வேண்டாம் அந்த பழம். இந்தம்மா, இதையும் அப்படியே எடுத்துட்டு போ. என்ன மாமா அரிசியில வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது ஆஸ்பத்திரி ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுமா, ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல மளிகை கடை இருந்தது. அரிசியை பார்த்தா நல்லா இருந்தது. ஒரு 4 படி வாங்கிட்டு போலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். எடுத்துட்டு போ. உள்ள லேட்டர் சீட்லாம் இருக்கும். பாத்துக்கு வாங்கடா. ஏன்டா காட்டி குடுக்குறேன்? இந்த பசங்க எங்க போச்சுன்னு தெரியலையே. மாமா கொஞ்சம் இருங்க, இது வந்துடுறேன். ஏம்மா, அக்கா ஏதாவது வேலைக்கு போகுதா? இல்ல மாமா, அக்கம் பக்கத்துல எல்லாம் துணி வாங்கி வீட்டோட தச்சு குடுக்குறோம். மத்த நேரத்துல அக்கா கடைக்கு போய் ஊதுவத்தி வித்துட்டு வராங்க. நல்லா இருந்த பொண்ணை இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டாளே கொத்த. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவள தையல் ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அந்த ஒண்ணுக்காகத்தான் நான் பாக்குறேன். இல்ல ஐ தாத்தா, எப்போ வந்தீங்க? வா ராஜா. விளையாட போயிருந்தியா? ஆமா தாத்தா. உட்கார். ஏம்மா, கடைக்கு போய் ஊதுபத்தி போடுறியாமே? ஆமா மாமா. உனக்கு எதுக்கு அந்த வேலை? திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. மத்தபடி எந்த வேலை செஞ்சா என்ன? சரி சரி, அதையெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு பசங்களை கூட்டிட்டு புறப்படு. எங்க? எங்கயா? என்ன அப்படி கேட்ட? நம்ம வீட்டுக்கு தான். எப்போ அவர் என்ன கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிட்டாரோ அப்பவே அது ஏன் வீடு இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமே அந்த வீட்டுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதுக்காக வாழ்நாள் பூரா இப்படியே இருந்துருவியா? புருஷன் முன்னாடி சண்டை போட்டா கூடுறது இல்லையா? ஏ மாமா, எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி பேசலாமா? பொண்ணா பிறந்துட்டா சூடு சொன்னே இருக்க கூடாதா? நீங்க போனா போயிடணும், வான்னா வந்துடுமா? எங்களுக்கு மட்டும் தன்மானம் இல்ல. அப்படியே அந்த வீட்டுக்கு வந்தாலும் எதுக்காக வரணும்? அந்த 3 வேளை சோத்துக்கும் கட்டுற துணிக்காக தானே. அதான் இங்கே கிடைக்குது. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். மரியாதை இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மாமா. பட்டதெல்லாம் பட்டாச்சு. இனி என்ன இருக்கு? ஏதோ நீங்களாவது என் மேல பாசம் வச்சு என்ன பார்க்க வந்தீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மன்னிச்சிருமா, பொம்பளைங்களுக்கும் தன்மானம் இருக்குங்கிறத யோசிக்காம வந்துட்டோம். எங்க புத்திய செருப்பால் அடிக்கணும். மாப்பிள எந்திரா. இந்த பாருமா, இனிமே நானே வந்து கூப்பிட்டாலும் நீ அந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அவனா என்னைக்கு தெரிஞ்சு வந்து கூப்பிடுறானோ அன்னைக்கு தான் நீ வரணும். அப்பதான் அந்த வீட்டுல உனக்கு மரியாதை. மாப்பிள வாடா. என்ன மாமா, வந்ததும் கிளம்பிட்டீங்க? இருந்து சாப்பிட்டு போங்களேன். நான் சொன்னதுக்கு ஏதாவது கோச்சுக்கிட்டீங்களா? ஆனா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இந்த 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கிற வரைக்கும் நான் எந்த வீட்லயும் கையை நினைக்க மாட்டேன். நான் வர்றேம்மா. என்னமே நம்ம எவ்வளவு பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். ஓமானுக்கு வாங்கி கொடுக்கற பெரிய பிரமாதம். பேசாம உன் பையன் மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு கொடு. நான் ஒரு நோட்டீஸ் அனுப்புறேன். அதை பார்த்த உடனே அவளே டைவர்ஸ் வாங்கிட்டு ஓடிடுவா. அவளை இந்த வீட்டுக்கு வராம செஞ்சுட்டா சரி.
அவளால நான் டோட்டலா அப்செட் ஆயிருக்கேன். தையல் பிரிஞ்சு போகுது. டாக்டர் என்ன சொன்னாரு? உடம்பு ஆடக்கூடாது. இருந்தா தானே ஆடுறதுக்கு. இந்த பாழா போன பஸ்ல குலுக்கி எடுத்துட்டாருங்க மாப்பிள. எப்பப்பா வந்த? அதான் வந்து உளுந்து கிடக்குறே தெரியல. போன விஷயம் என்னாச்சு? என்ன ஆச்சு? போகும்போதே போன ஊருக்கு போகுது, போகாதீங்க மாமான்னு சொன்னா கேட்டனா? போன நடக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. சரி, இப்ப வரனால இல்லையா? எப்படி வருவா? நீயே கழுத்தை பிடிச்சி வெளியே இட்டு வான்னு கூப்பிட்டா வந்துருவாளா? அவளுக்கு ஒரு தன்மானம் இல்ல. அப்படியே வந்தாலும் இந்த வீட்டுல இருக்கிற ஒரு நாய் மதிக்குமா? இந்த பார், நீயே போய் 4 வார்த்தை சமாதானமா சொல்லி கூப்பிட்டா தான் அவ வருவா, இல்லன்னா வரமாட்டான். வீட்டுக்கு பெரிய மனுஷன், நீ கூப்பிட்டே வரலன்னு என்ன அர்த்தம்? அப்ப அவ காலன்னா வந்து உடனே நினைக்கிறாளா? ஒரு பொட்டச்சிக்கு திமிரு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.